வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 21 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கோபி மற்றும் விலாசினி நாட்டியம் எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். காம்ட்ரி மற்றும் இடுமிஷ்மி எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். தியோதானி மற்றும் பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். பைதேசியா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். திரிபுரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், பூட்டியா, சைமல், சக்மா, ஹாலாம், காசியா, லுஷாய், மீசல், நம்தே, மாக், முண்டா மற்றும் ரியாங். பிசி ராய் மற்றும் புருஷோத்தம் தாஸ் தாண்டவன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் ரஷ்ய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்திருக்கு. பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்களின் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 75ல சொல்லியிருக்கோம். இந்தியாவின் முதல் பெண் தூதர் சிபி முத்தம்மா. தானா பகத் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டுல இருந்து 1920ஆம் ஆண்டு வரைக்கும் சோட்டநாக்பூர் பிளாட்டுல ஜாத்ரா பகத் தலைமையில நடந்துச்சு. மணிப்பூர் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை யோஷா, போராக், சாவா, குட். பக்கிம் சந்திர சட்டபோதி ஆனந்த்மத் மற்றும் தேவி சௌதரானி சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் தேசிய தேனி வளர்ப்பு மற்றும் தேன் பணி. இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. 2024 ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியின் 5வது பட்டத்தை வென்ற நாடு எது? இந்தியா. INS சாதவாகனாவில் எந்த வசதி தொடங்கப்பட்டது? வினோத்ரா. 2026 காமன்வெல்த் விளையாட்டுகளை எந்த நாடு நடத்த உள்ளது? ஸ்காட்லாந்து. எந்த நாள் உலக நோயாளி பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் 17. ராஜபாக்ஷா கீர்த்தி விருது பெற்ற துறை எது? DARPG சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் துறை தான் இந்த ராஜபாக்ஷா கீர்த்தி விருது வாங்கியிருக்கு. GSITA அப்படிங்கிற நிறுவனம் நாபட்டால ஆதிவுத்தம் அப்படிங்கிற அங்கீகாரம் வாங்கியிருக்கு. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திரயான் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் ஸ்குகாட் ஜிஆர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து நிலைகளிலும் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க வாக்காளர்களை அனுமதித்த உலகின் முதல் நாடு எது? மெக்சிகோ. ஒரே பாலின திருமணத்தை பதிவு செய்த முதல் தெற்காசிய நாடு நேபாளம். உலகின் முதல் கையடக்க மருத்துவமனை ஆரோக்கிய மாதிரி அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா. உலகின் முதல் கரும்புலி சஃபாரி அறிமுகப்படுத்தின மாநிலம் ஒடிசா. இந்தியாவின் ஜன் ஔஷதி முயற்சியில் இணைந்த முதல் நாடு மொரிஷியஸ். உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் அறிமுகப்படுத்தின மாநிலம் ராஜஸ்தான். உலகின் முதல் கார்பன் ஃபைபர் அதிவேக ரயில் சிட்ரோவோ 1.0 அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் முதல் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1 அறிமுகப்படுத்தின நாடு இந்தியா. எந்த வாரம் 8வது இந்திய நீர் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 17 இருந்து 21ஆம் தேதி வரைக்கும். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து கூட்டாண்மை, உள்ளடக்கிய நீர் மேம்பாடு மற்றும் மேலாண்மைக்கான ஒத்துழைப்பு. ஏப்ரல் 1 to 7 குருட்டுத்தன்மை தடுப்பு வாரம். செப்டம்பர் 1 to 7 தேசிய ஊட்டச்சத்து வாரம். அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரம். அக்டோபர் 30 to நவம்பர் 5 விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம். நவம்பர் 18 to 24 உலக ஆன்டி மைக்ரோபியல் வாரம். ஜனவரி 11 to 17 தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். மார்ச் 29 to ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் வாரம். ஏப்ரல் 24 to 30 உலக நோய் தடுப்பு வாரம். ஆகஸ்ட் 1 to 7 உலக தாய்ப்பால் வாரம். சமீபத்தில் செய்திகளில் வெளியான சித்தேஸ்வரி கோயில் எந்த மாநிலத்தில் உள்ளது? சித்தேஸ்வரி அப்படிங்கிற கோயில்ல திரிபுரா மாநிலம் ரீசெண்டா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. IISc பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடல்ல கிராவிட்டி கோல் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜம்ரானி அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. 2020ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் அறிமுகமாச்சு. இந்த திட்டத்தை இன்னும் 5 வருஷம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் லயன் ஆக்ட் 2047 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு.
பர்த வனவிலங்கு சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் பென்ஷன் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல இப்ப பயனடைஞ்சது கிட்டத்தட்ட 69 மில்லியன் பேர், அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் மூலமா. உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கை வெளியிடுறாங்க. 1984ல சியாச்சின் பனிப்பாறையை காப்பாற்றணும், அதுக்காக இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் ஆபரேஷன் மெக்துத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய வனவிலங்கு நிறுவனம் 1982ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மூங்லா துறைமுகம் பங்களாதேஷ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் 2016ஆம் ஆண்டு ஈரடி குழுவால் அறிமுகமாச்சு. FAOன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உலகின் காடுகளின் நிலை அறிக்கை வெளியிடுறாங்க. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. தி ஆரியன் புத்தகத்தை எழுதியவர் யார்? பால கங்காதர திலக்.